ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வி எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்வர்யாவை எப்படியோ மற்றவங்க கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க தமிழ்ச்செல்வி. அங்கே போய் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பட் அவங்களுடைய பாடி கண்டிஷன் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களுடைய ஹார்ட் பீட் ரேட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. பல்ஸ் கிட்டத்தட்ட நில் பாயிண்ட்ஸுக்கே வந்தாச்சு. ஏதோ கொஞ்சம் தொட்டுக்கோ தொடிச்சுக்கோங்கிற மாதிரி தான் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? கண்டிப்பாக உன்னோட உயிரை காப்பாற்றாமல் நான் விடமாட்டேன். ஏன்னா நீ என்னோட குழந்தையுடைய உயிர், அதாவது மீனாட்சியோடைய உயிரிலே காப்பாற்றிருக்க. அதை நான் திருப்பி செலுத்தியே ஆகணும். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே சிபிஆர் பண்ணி எப்படியோ நம்ம ஐஸ்வர்யாவுக்கு மூச்சு வர வச்சிடுறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே எல்லா டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. தேவையான மருந்து எல்லாமே கொடுக்கப்படுதுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாம் ஒரே நடிப்பு, சரியா? இவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நடிக்கிறா. நான் ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கும் போதே பார்த்தேன். ஐஷுக்கு மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. சும்மா பணத்தை உள்ளே வச்சுட்டு நாடகம் ஆடுவாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம். இதையெல்லாம் நான் நம்பருக்கு ரெடி இல்லை. நான் இப்போவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யாவை பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய பல்ஸ், ஹார்ட் பீட் எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுதுங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் இனி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு எப்பவும் போல் அதே டைலாக் தாங்க. அப்போது எல்லாருமே மனமகிழ்ச்சியோடு இருக்காங்க. எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க தமிழ்ச்செல்விக்கு. சேது சொல்கிறாரு, தமிழ், நீ செஞ்ச இந்த கைமாருக்கு நான் உனக்கு எப்போவுமே நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. தமிழ்ச்செல்வியும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலிங்க. தொடர்ந்து ஐஸ்வர்யா என்ன பண்ண போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.